வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னன்னா காலையில் நம்ம எல்லாம் பெண்கள் எங்கே இருப்போம்னா கிச்சனில் இருப்போம். கிச்சனில் தான் நம்மளுக்கு வேலை. அப்போ கிச்சனில் நம்ம காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம மக்களுக்கு வந்து நோய் இல்லாத வீடே கிடையாது. யாரை பாரு நோயாக தான் இருக்காங்க. ஒன்று சுகராக இருக்காங்க, இல்லை உப்பு சத்தாக இருக்காங்க, இல்லை ப்ரெஷரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ டெய்லி நம்ம டேப்லெட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, டெய்லி டேப்லெட் போட போட நம்மளோட உறுப்புகள்லாம் அடியாயிரும். அதுதான் நம்மளோட இது. அதுக்காக நம்ம என்ன செய்கிறோம்னா, ரொம்ப ஹெவியாக இருக்கிறவங்க பண்ண முடியாது. கொஞ்சம் நார்மல் ஸ்டேஜில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு ஒரு கை வைத்தியம் இருக்குது. அப்போ அந்த கை வைத்தியம் என்ன அப்படின்னா, பாருங்க, பாச்சிட்டி வேறுன்னு பாச்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பாச்சிட்டி அப்படிங்கிறது வந்து என்னன்னா, மூக்கரணா சாரதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த இலை வந்து கடுகு மாதிரி பூவு வயலட் கலரில் பூ பூத்துருக்கும். எனக்கு அந்த செடியை காமிக்கலை, நான் ஊர்லேருந்து அதை எடுத்துகிட்டு வந்தேன். அதனால் காலையிலேயே அதை பிச்சு வேக போட்டுட்டேன். அதனால் அந்த செடியை நாளைக்கு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் அந்த செடியை நேச்சராக காமிக்கிறேன், சரிங்களா? அந்த மூக்கணந்த சாரதி அப்படிங்கிற ஒரு கீரை இருக்குது. அந்த கீரையை வந்து நம்ம ஒரு கைப்பிடி எடுத்து கொண்டு வந்து நல்ல சீரகம் போடலாம், சின்ன வெங்காயம் போடலாம், வெள்ளைப்பூடு போடலாம், பெருங்காயம் போடலாம். செரிமானத்துக்கு நம்ம எதை வேணாலும் போட்டுக்கலாம். அதெல்லாம் நம்மளுக்கு சைட் எஃபெக்ட்ஸே கிடையாது. அப்படிங்கும்போது காலையில் எந்திரிச்சோன்னு நம்ம பல்ல விளக்கிட்டு, இந்த மாதிரி உப்பு சத்து இருக்கிறவங்க இந்த மாதிரி அந்த கீரையை வேக வச்சுருங்க. வேக வச்சு பாருங்க, தண்ணி இருத்து இந்த மாதிரி வேக வச்சு இந்த மாதிரி தண்ணி இருக்கணும். தண்ணி இருக்கும் அப்படின்னா உப்பு சத்துக்கு உப்பு போடணுமா? போடக்கூடாது. உப்பு போடாமல் இந்த மாதிரி இந்த கீரையை இந்த செம்புக்கு ஒரு செம்பு தண்ணி ஊற்றினேன். அது பாருங்கள் 300 ml தண்ணியில் வந்து வத்திருச்சு. அப்போ இந்த செம்பு வந்து 1/2 லிட்டருக்கு மேலே இப்போ 1/4 லிட்டராக மாறிடுச்சு. இதை வந்து காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா தொடர்ந்து எடுத்தாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அது வந்து ஒரு கீரை, அந்த கீரையை நம்ம சாப்பிடக்கூடியவன். தொடர்ந்து எடுத்தாலும் உங்களுக்கு எந்த தொந்தரவுமே கிடையாது. அப்படிங்கிறப்ப இந்த தண்ணியை வந்து நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நான் எடுத்துக்கிற போகிறேன். அதனால் நாளைக்கு இது மாதிரி உள்ளவங்க யாராக இருந்தாலும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள், சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. நன்றி, வணக்கம்.